இலக்கணத்தையும் தமிழ் இலக்கணத்தோடு பொருந்தி எளிமையாக இன்றும் தம் மாணவர்களுக்கு கற்பித்து இதுவரை ஏறத்தாழ 4000த்திற்கும் மேற்பட்டோருக்கு ஓலைச்சுவடி, கல்வெட்டு, தொல்லியல் முதலிய புலங்களில் பயிற்சி அளித்து வரும் குழந்தைவேலன் அவர்கள் கல்லும் சொல்லும் என்ற தலைப்பில் இன்று நம்மோடு சொற்பொழிவாற்ற வருகிறார். அவரை அன்போடு மேடை கலைக்கிறேன். பேரன்புக்குரிய மண்மரபு உரிமையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வரலாறு இதுவரை நாம் கண்டதை, கேட்டதை, கட்டதை விட பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. சொல்ல போனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய இருவெல்லாம் சொல்லலாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறோம். இந்த போக வேண்டிய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நம்முடைய மரபு வந்து தொன்மரபு, அது நீண்ட நெடிய மரபு. இந்த நீண்ட நெடிய மரபில் நாம் பெற்ற அனுபவங்களை மக்கள் நாம வந்து சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. வாழ்வியில் ஏற்பட்ட பல நிகழ்வுகளை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பதிவுகளெல்லாம் மொழி வளர்த்து பல சொற்களை உண்டாக்கியிருக்காங்க. மொழி வளர்த்து சிறப்பாக கொண்டு போயிருக்காங்க. இரண்டாவது, வாழ்வியில் கண்ட பலவற்றை அவங்க தொகுத்து வச்சுருக்காங்க. ஆனால் என்னாச்சுன்னா இதில் ஏற்பட்ட படையெடுப்புகளால், அரசியல் படையெடுப்பு விட பண்பாட்டு படையெடுப்பால் அழிஞ்சு போச்சு. அதை மீண்டும் கொண்டு வரணும்னா நம்ம ஆழ்வாசியில் புதுசு புதுசாக கொண்டு வந்துட்டுருக்கோம். நம்முடைய தொன்மையை நிறுவிக்கிட்டே போகிறது. அது ஒரு வகை. இன்னொரு வகையில் தெரிந்தோ தெரியாமலோ வீட்டில் கல்லூரி நிறைய இருக்குது. அதில் இளைமுறை காலைகளாக, அதாவது முழுசாக கல்வெட்டு வந்து வேறு எதுவும் என்ன தோணுதோ நினச்சாலும் தெரியாது. இளைமுறை காலையாக நம்முடைய தொன்மை வரலாறு, நம்முடைய வாழ்வியல், மொழி அனைத்தும் வந்து கல்வெட்டு புரிஞ்சிருக்கு. நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், மண்ணிலே கிடந்த மணி இருந்து எடுக்கிறது போல அதை எடுத்து கல்விக்கு கொண்டு வரணும். அந்த வகையில் நம்முடைய பண்பாட்டில் நிறைய சொற்கள் இழந்துட்டோம். அதுக்கு வகையில் அதை பற்றி நான் வந்து ஒவ்வொரு இதாக கொண்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கு நமக்கு உலகத்தினுடைய அடிப்படையான தொழில் வேளாண்மை, உயிர்நாடி அதுதான். எத்தனை அழிவு வந்தாலும் எது வந்தாலும் வேளாண்மை அதுதான். அந்த வேளாண்மையிலே நம்ம ஆட்கள் வந்து மிகச்சிறந்த பண்பாட்டை கொண்டு வந்திருக்காங்க, செயல் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காக சொன்னோம்னா, நம்முடைய வேளாண்மையுடைய வளர்ச்சிக்கும் நோய் நீக்குவதற்காகவும் சிறந்த ஒன்றை பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் நம்முடைய மாடுகளை பற்றி தெரியும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, குறிப்பாக வெளிநாட்டு மாடுகளை விட நம்முடைய நாட்டுடைய நாட்டு மாடுகளுடைய திறமை மிக சிறப்பு என்பது அண்மை காலத்து அறிவியல். ஏற்றுப்பால்னு சொல்லுவாங்க, அது எல்லாம் அடங்கியிருக்கு. மற்ற மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சொல்ல போனீங்கன்னா இந்த இயற்கை வாழ்ந்து சொல்லுவாங்கன்னா அது வெறும் வேலைன்னு சொல்லுவாங்க, சொல்லிருக்கிறது இல்லை. அந்த மாடுகள் வந்து நம்முடைய இது பார்த்துருக்கோம். நமக்கு இருக்கிற சங்க காலத்தில் சங்க இயக்கங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாட்டினுடைய சாணத்தை, அதை ஆப்பிள்னு சொல்லுவாங்க, பசுன்னு சொல்லுவாங்க, இதை வைத்துக்கொண்டு வீடு மடையிருக்காங்க, குளிச்சிருக்காங்க, மற்றபடி பயிர்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி பார்த்தீங்கன்னா மாட்டினுடைய பால், தயிர், மோர் விட இந்த பயன்பாடுகள் நிறைய தெரியும். அதனுடைய சாணமும் சிறுநீரும் மிக பயன்பட்டுருக்கு. இதை பற்றி பார்த்தீங்கன்னா சங்கரகிரியில் நிறைய இடத்துல வந்து ஆச்சாரம் கூட மெழுகின்ற பழக்கம் எல்லாவற்றுக்கும் இருந்திருக்கு. அம்பலங்கள், வீடுகள், மற்ற எல்லாவற்றிலுமே. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்முடைய கலைத்தொற்கெல்லாம் கூட வந்து ஆச்சாரம் கூட மெழுகிருக்காங்க என்பதை வந்து நம்ம இதை பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு சொன்னீங்கன்னா, ஒரு தலைவலி இறந்து போயிட்டான், அவருக்கு வந்து கடன் செய்யணும். அந்த நினைவு நாளில் ஒரு தலைவி போய் அந்த சிறிய இடம், அது சொல்கிறாங்கன்னா அந்த நம்முடைய சோகன்னு சொல்லுவாங்க, முறம், அந்த அளவுல இடம், அந்த இடத்துல வந்து மெழுகுறா தண்ணி இல்லையா, தன்னுடைய கண்கள் நீராகவே பண்ணுறா அப்படி வரும். அதுபோல பல இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த ஆச்சாரம் கூட மெழுகிட்ட பழக்கம் வந்திருக்கு. அதனுடைய பழக்கம் நீண்ட நிலையாக வந்திருக்கு. நமக்கு என்னாவது நம்முடைய செடி கொடிகளை வந்து பண்ணுற பொழுது, புதிதாக உண்டாக்குற பொழுது குச்சிகளை விட்டு பதிவு போடுவோம். அதுக்கு வந்து நோய் ஏற்படுறதுக்காக இன்றைக்கி வந்து இந்த வேலை இதை பயன்படுத்துகிறோம். அன்றைக்கி ஆச்சாரம் பயன்படுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குளிப்பதற்கு பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொன்று, இந்த பயிர்களுக்கு இன்றைக்கு வந்து அது பழைய கொண்டு வந்திருக்கும். தேமோர்னு உண்டு. தேமோர் அது வந்து பயிர்களுடைய பூப்பு திறனை அதிகரிக்கும். அதே போல் அரம்பு மோர் உண்டு. இதெல்லாம் வந்து நீண்ட முறையாக பயன்படுத்தி வந்திருக்கிறது. இந்த ஆணையத்தை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த பால், தயிர் சொன்னாலுடைய மற்ற சிறுநீரை சொல்லலை. ஆனால் அவை பயன்படுத்தாமல் இடத்துக்கு சார்ந்து சொல்ல வேண்டிய தேவை ஏற்படலை. சங்க இலக்கியங்களில் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படலை. பின்னந்த இலக்கியங்கள்லாம் அதை சொல்லிருக்கு. அதனுடைய இதை வந்து 5 பொருளாக இருந்தது. 5 பொருள், அதாவது பால், நெய், தயிர், சாணம், 5 செய்து புதிதாக ஆணையத்துன்னு சொல்கிறாங்க. இந்த ஆணையத்தை கூட செய்த வழக்கம் நமக்கு இன்டர்நெட் வந்ததில்லை. பெருங்கதையில் அந்த பெருங்கதை தலைவன் தன்னுடைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆணையத்தை தெரிவித்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஒரு செய்தி. அதனுடைய பயனை பார்த்தா நிறைய இலக்கியங்கள் நிறைய சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம சொன்ன இந்த ஆண் மெழுக்கு இருக்கிறதுக்காக அதுக்கு வந்து பசுஞ்சு அணுமெட்டு பசுமெழுக்கு எல்லாம் வந்திருக்கிறது. அப்போ சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்கின்ற பொழுது
அதாவது எழுந்த உடனே அழகிட்டு நெருக்க விட்டு வரும், பூமாலை குழந்தை. அது போல இதில் வந்து தேவாரத்தில் நிறைய வந்து பாடியிருக்காங்க. இன்னொன்று, அதுக்கு முன்னால நம்முடைய பெருங்கதையில நானும் துவைத்த நறுமன் கூந்தலுள் ஆயுத தெளித்து நீரடை மூழ்கி ஆவரி அளவும் அவதியும் செய் கோட்டு வடிவித்த பட்டுடை தானேன்னு வரும். அப்போ ஆனந்த சொல் கிபி 5ஆம் நூற்றாண்டிலேயே நம்ம எழுதி தந்துச்சு. அதுக்கு முன்னாடி சொல்ல தேவையப்படாதுன்னு சொல்லலை, இந்த இதை சொல்லியிருக்காங்க. அப்போ ஆனந்தம் என்று ஒன்று இருக்கு. இந்த ஆனந்தை பற்றி நம்முடைய தேவாரத்தில் கிட்டத்தட்ட 80 இடங்கள்ல இந்த ஆனந்த பற்றி தேவாரத்தில் முழுக்க 80 இடங்கள்ல ஆனந்தனுடைய பேர் வந்து இறைவன் வந்து குளிப்பாட்டினதான் சார்ந்திருக்கு. இந்த செய்திருக்கு. தேவாரத்தில் மட்டும் இல்லை, பெரிய புராணத்தில், திருவாசகத்தில், மற்ற 12 திருமொழிகளும் வந்திருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய 4வது ஜீவத்தில் அந்த 5 பொருள் இறைவனே இருக்கான் என்று வந்து சொல்லிவிட்டு பார்க்குறோம். 5 பொருளிலும் இந்த ஆலயத்தில் இறைவனே உள்ளே இருக்கான், அது 5 இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லிவிட பழக்கம் வந்திருக்கு. இப்போ இந்த ஆலயம் வந்து எதுக்குன்னு சொன்னால் நீராட மட்டும் இல்லை, எனக்கு தெரிந்த என்னுடைய வாழ்க்கையில் பல பேர் பார்த்துருக்கு. இந்த ஆலயத்தை வந்த பின்னால் இடையே கண்ட பின்னால் தலையில் வந்து வழக்கு இருக்கீங்களா, இந்த வழக்கு தள்ளி தேய்த்து குளித்து வந்து சான்றாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. பல பேர் சொல்லியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அதோடும் இல்லாமல் இந்த புற்றுநோய் சிறந்த மருந்தாக பயன்படுது, அது தணிக்கக்கூடிய திறவுடையாக பயந்துருக்கு. நானே என்னுடைய கையால் வாங்கி கொடுத்துருக்கேன். இது பழக்கமாக இருக்கேன். என்னுடைய காலங்களில் என்னுடைய முன்னோர்கள் அவங்க பார்த்துக்கிட்டு சொன்னால் வெளியில் போயிட்டு வந்து சொன்னால் இந்த சாணத்தை தெளிக்கிறத பார்த்துருக்கோம். இன்னொன்று, பூசணி சொல்கின்ற பொழுது ஆட்சியோடு கொண்டு போயிருக்கோம். இந்த ஆனந்து சொல்றது என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். சின்ன வயசாக இருக்கும் பொழுது இந்த கோவிலுக்கு வந்து நீராட்டு சொல்லணும், அபிஷேகம் சொல்லணும்னா நீராட்டு கொண்டு வருவதற்கு வீடு வந்து ஏதாவது கொண்டு வருவது பார்க்க உண்டு. இப்போ அந்த சிறுநீருக்கு அந்த மதிப்பு இருக்கிறது சொல்லியிருக்கோம். அப்போ சாணத்துக்கு மதிப்பு இருக்குது, சிறுநீருக்கு மதிப்பு இருக்குது, முகத்தைக்கு மதிப்பு இருக்குது. இது 5 செய்வது தான் ஆனந்து என்ற ஒரு பொருளை உண்டாக்கியிருக்காங்க. இறைவனுடைய இதில் சொல்லியிருக்கேன்னா ஏறத்தாழ 80 இடங்களுக்கு மேலே ஒரு பட்டியலே கொடுத்துருக்கேன். 80 இடங்களுக்கு மேலே இந்த ஆயுதத்தை இது குறித்ததாக சான்று நிறைய இருக்குது. இது என்னாச்சு சொன்னால், இந்த காலம் இருக்கு, தேவாரத்தை மட்டும் வந்து காலத்துக்கு பின்னால தேவாலயத்துக்கு பின்னாலே நம்முடைய கல்வெட்டுகள் வருது. கல்வெட்டுகள் வர்ற பொழுது இது முழுக்க அப்படியே மாறிடுது. நம்முடைய ஆனந்து என்ற சொல் இவ்வளவு விரிவாக பேசப்பட்ட சொல், கிட்டத்தட்ட ஏறத்தாலும் 1000 ஆண்டுக்கு மேலே பேசப்பட்ட சொல் வந்து இங்கே வருகின்ற பொழுது பஞ்சகவி மாறிடுது. இந்த பஞ்சகவிட சொல் கல்வெட்டுகள் தான் வருது. எனக்கு தெரிஞ்சு நான் படித்தவருக்கு ஒரே ஒரு கல்வெட்டில் மட்டும் திருக்கலக்கோணத்திற்கு ஒரே ஒரு ஆணையத்தை சொல்வது, மற்றபடி எல்லா கல்வெட்டுகள்லையும் அந்த பஞ்சகவியம் ஆயிடுச்சு. இந்த பஞ்சகவியத்தை தான் ஒரு முறை கொடுமுடியில் ஒரு மருத்துவர் நடராசன் பேர் இந்த பஞ்சகத்தை படிச்சுட்டு தான் பார்த்து கோவில் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா எல்லா நோய்க்கும் மருந்து சொல்லியிருக்காங்க. அதை வைத்து கொண்டு பயிர் போட்டு பெருசாக படிச்சிருச்சு. இன்னைக்கு எல்லா பல்கலைக்கழகம், வேளாண் பல்கலைக்கழகம், வேளாண் எழுதிட்டு அனைத்து வருவேன் இந்த ஆணையத்தை, அதாவது பஞ்சகவி பேர் யாருக்கும் தெரியாது. இதை வந்து பயிர்களுக்கு பயன்படுத்திருக்காங்க. பயிருக்கு ஊக்கியாக பயன்படுது, நோய்க்கு நீருக்கு பயன்படுது. ஸோ இந்த இதை வந்து இந்த பஞ்சகவி சொல்லி வந்த பின்னால இருக்கு. இதுக்கு வந்து 5 பொருள், அதாவது பால், தயிர், நெய், சாணம், சிறுநீர், இது 5 வந்து சேர்த்துருக்காங்க. இது எப்படி சேர்த்தாங்கிறதுக்கு சில சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. கல்வெட்டுகளே வருது. எல்லா கல்வெட்டுகளில் பொதுவாக சொன்னாலும் சில கல்வெட்டுகளில் கொடுத்துருக்காங்க. இதில் 1 மாடு 2 மாடு போதும் இல்லையா? ஒரு இறைவன் குளிப்பதற்கு 1 மாடு 2 மாடு போதும், 5 மாடு 10 மாடு போதும். திருவூற்றில் 360 மாடு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எதுக்காக சொன்னோம்னா, நமக்கு பார்த்து சொன்னால் கோயிலுக்கு வந்து எல்லாம் கொண்டு கொடுக்குறோம். இந்த கோயிலுக்கு கொடுக்குற செய்தி எல்லாமே நம்ம இன்னைக்கு எதிர்த்து பக்தி பேசிட்டு இருக்கோம். ஆனால் அன்றைக்கு எவையெல்லாம் மக்களுக்கு பயன்படுகிறதோ அவற்றெல்லாம் கோயிலுக்கு கொடுக்கணும். ஏனென்றால் படமானுக்கு இந்த பரமனுக்கு கொண்டு கொடுத்தா நடமானுக்கு சேரணும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஊரில் கோயிலில் வந்து துளசி கொடுப்போம், அருகம்புல் கொடுப்போம், பட் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். எது கொடுத்தாலும் தெரியாது. கொண்டு பிள்ளைக்கு முன்னால் கட்டுக்கட்டாக புள்ள போட்டுறோம், அவங்க சாப்பிட போடுறோம், நீங்கள் வெளியே போடுறோம். அதோட பெருநாளுக்கு முன்னால் துளசியை போடுறோம், இல்லை வில்லத்தை போடுறோம். இது எல்லாம் எதுக்குன்னு சொன்னோம்னா மக்களுக்கு போய் சேர வேணும் என்று போடணும். ஆனால் கோயிலுக்கு கொடுக்கின்ற பொழுது அது இறைவனுக்கு சாப்பிட போகிறதில்லை, எதுவும் உணவே போகிறதில்லை, இது மக்களுக்கு போய் சேர வேணும் என்ற கருத்து தான் அது. அந்த அடிப்படையில் 360 மாடு கொடுத்தாங்கன்னா அது எவ்வளவு ஆணையம் வர முடியும்? 360 மாடு கொஞ்சம் தான் பெரிய அளவு, சிறிய அளவு இருக்குது. 2 மாடு 3 மாடு 5 மாடு 10 மாடு வந்து அதிக அளவாக நம்ம கிடைச்சிக்கிறதுல 360 மாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவையத்தை அந்த ஆணையத்தை தயாரித்தால் எதுக்காக பயன்பட்டுருக்கோம்? அப்போ மக்களுக்கு பயன்படணும், மக்களுக்கு கூட பயிர்களுக்காக தான். ஆனால் அந்த பழக்கம் பிற்காலத்தில் அப்படி மறைஞ்சு போய் கோவில் வந்து பூசைக்காக மட்டும் பயன்பட்டுருக்கு. இதான் பல்வேறு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஆனந்தி என்பது போச்சு. இதே போல பல சொற்களை நம்ம தமிழ்நாட்டை விட்டு போயிடுச்சு. இது எல்லாத்தையும் மீண்டு கொண்டு வந்து சொன்னால் நம்ம கல்வெட்டு ஆழமாக படிக்கணும். இந்த கல்வெட்டு ஆழமாக படிக்கின்ற பொழுது அறிந்தோ அறியாமலோ இடையிடையில தமிழ் சொற்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதை நம்ம வந்து கொண்டு வரணும்.
அதுதான் என்னுடைய கல்வி சொல்ற நோக்கத்தில் இவர் 8 எல்லாம் எடுத்து வந்து மக்கள் கொண்டு வர வேண்டும், பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்ம இந்த கல்வி சொல்ற ஒரு தொழில் கொண்டு வரோம். அது வந்து 5 இது கொஞ்சம் யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு பல பேருக்கு சொல்லியிருக்கோம். ஒரு நேரத்தில் வந்து நம்மளவர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எனக்கு அண்ணன் மாதிரி, நம்மளே பண்ண மாதிரி அவர் கூட சொல்லி கூட கூட்டத்தில் போய் சொல்லி பார்த்து, ஆனால் யாரும் எடுபடல. ஆக மக்களிடத்தை கொண்டு வரும் பொழுது நம்முடைய மொழியில நாம் எப்படி பயன்படுத்தினோமோ இன்னைக்கு ஆனந்த பயன்படுத்தும். அதுபோல பல பொருள்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்திருக்கோம். ஒன்றும் இல்லை, நம்முடைய வில்லும்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? வில்லும் அது தமிழ் என்னன்னு தெரியுமா? வில்லும் தமிழ் இல்லை. எல்லாரும் படிச்சிருப்போம், எல்லாரும் படிக்காம வரல. 10வது படிக்காம 10வது ஒன்றா படிக்காம வரல, 10வது படிக்காம வரல. இன்னொன்று, தமிழ்நாட்டில் நம்முடைய இலக்கியம் முதல் கொண்டு மண் முதல் எல்லாவற்றுக்கும் அடையாள பொருளாக இலக்கிய பொருள் தான் வச்சாங்க. மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை வருது, பாடலுக்கு உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. அதே போல செய்யுளுக்கு சீர்குலைக்கின்ற பொழுது தேமா புளிமா கருவளம் கூவளம்னு விட்டுருக்கோம். கேள்விப்பட்டீங்களா? சரி, தேமா இதான் அர்த்தம் தெரியுமா? என்ன தமிழ் சொல்லி தரல. தேமா புளிமா கருவளம் கூட யாரும் சொல்லி தரல. ஏதாவது சொல்லி தருக்காங்களா? அர்த்தம் ஏதாவது சொல்ல முடியுங்களா? யாரும் சொல்ல. ஏன்னா நம்ம அது வந்து ஒரு சீர்குலைத்த ஒரு வாய்ப்பாடு தான் நினைச்சிட்டு போயிட்டோம். அதில் தேமா என்று தேன் போட்டு எண்ணிக்கின்றமா, புளிமானா பிடிக்கிறோமா எல்லாமே தெரிஞ்சிடும். கூவளம்னு என்ன? தேவை கூவளம் தண்ணி கூவளம் காண்க, கூவளம் இருக்கும், எல்லாவற்றையும் இருக்கும். ஏன்னா கூவளத்து மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு எருக்கும் போதெல்லாம் இறைவன் நினைச்சிருக்காரு. இப்போ எதுக்கு இருக்கணுமா? இல்லை, பித்தம் தானே. ஏன் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். அவன் என்ன மருந்து பொருள், ஏன்னா அங்கே கொடுத்தோம்னா மக்களுக்கு போய் சேரும். ஒவ்வொருத்தமும் வந்து இந்த ஆஸ்மாவை போக்கும், எதுக்கும் வந்து இது வருவாய் கொடுக்கும். அருகம்புல் எண்ணெய், அதாவது அருகு எண்ணெய்பாங்க, அது வந்து சமஸ்தில் வேறு மாதிரி வரும். இவையெல்லாம் பயன்படுத்து. இப்போ கொடுக்குற எல்லா பொருளுமே மக்களுக்கு போய் சேர வேணுங்கிற அடிப்படையில் அப்போ வந்து அங்கேயே கொடுத்துருக்காங்க. அதே போல் கூவளம் பார்த்துருக்கோம், நமக்கு என்னன்னு தெரியல, மறந்து போச்சு. எந்த இடத்துலையும் கல்வெட்டுகளிலோ இலக்கியங்களிலோ கூவளம் சொல்ல வரவே இல்லை. கோலம் என்ன சொல்ல முடியுமா நம்மளால? இல்லை. ஏன்னா எனக்கே கூட ஒரு திடீர்னு ஒரு புரிதட்டு. கேரளாவில் என்னுடைய மகள் வந்து மருத்துவம் முடிச்சுட்டு இருந்தான். அங்கே போய் நானும் தங்கியிருந்தேன். ஒரு நாள் இளங்காலை பொழுது, வைகை பொழுது, விட்டு விடியா நேரம் சாரேன்னு ஒரு சத்தம் கேட்டுது. என்னன்னு கேட்டேன், என்னப்பான்னு கேட்டேன். கூவளம் போய்கிட்டேன்னா. கூவளமோ கேட்டேன், கூவளமோ இல்லை, மரத்தை காட்டினா அப்படியே வேண்டி போயிட்டேன். வில்லும் மரம், அந்த கூவளங்கிற சொல்லுக்கு வில்லும்னு பொருள். அது பின்னாலே எனக்கும் தெரியல. அப்போ இப்படி எத்தனை மருந்து இருக்கு பார்த்தீங்களா? கூவளம் என்றால் வில்லுவம், கருவம் என்றால் விளாங்காய். இந்த இலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வில்லு இலை இளம்பச்சையாக இருக்கும், வில்லம் வந்து கரும்பச்சையாக இருக்கும். அது கருவம், இது கூவிடம். அப்போ சங்க எங்கேயோ தேடி பார்த்தேன், கல்வெட்டுகள் தேடி பார்த்தேன். கல்வெட்டுகள் சொல்ல வேண்டிய நேர்ச்சியில் அந்த எல்லை சொல்லுன்ற பொழுது இந்த மரமே விட்டு போகும். அந்த எல்லை சொல்லு பல மரங்களை சொல்லுவாங்க. அது நம்ம தேடி பிடிக்கும்போது கூவலங்கிற அங்கே தான் தெரியுது. அது அத்தனை பேருக்கு நமக்கு வந்து வில்லம் தெரியும். இது போல பல சொற்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, எல்லா திருமணத்துக்கு போகிறோம், வழிவாக சாப்பிட்றோம், கட்டாயம் என்ன இருக்கும்? நம்முடைய ஆயாசம் பாயாசம் இருக்குமா? பாயாசம் தமிழ் என்ன சொல்ல முடியாது? நம்மளால சொல்ல முடியாது. இந்த கல்வெட்டு என்ன அங்கே தான் இருக்கும். நம்ம கல்வெட்டுக்கல்ல அதுக்கு வந்து என்ன பேர் தெரியுங்களா? கண்ணமுதுன்னு பேர். கண்ணமுது 3 சொல் இல்லை, கண்ணமுது. கண்ணல் என்றால் கரும்புன்னு வரும், அது கண்ணமுது. இது வந்து நம்ம எங்கே சொன்னால் அங்கே தேடி பிடிக்க வேண்டியிருக்கு. சரி, இப்போ எல்லாரும் இருக்கும் அலுவலகத்தில், பெரிய பெரிய அலுவலர் இருக்கணும். ஒரு தமிழ் முதல்வர் இருக்காரு, அவருக்கு வந்து பர்சனல் பிஏ இருப்பார். இந்த பர்சனல் பிஏ நம்ம தமிழில் சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? வேணும் ஏன்னு சொல்லுவோம். இதுக்குள்ள எங்கே தேடி போகிறது நமக்கு? ஆனால் கல்வெட்டுக்கல்ல தான் இருக்குது. அங்கே இது வந்து என்ன சொல்லுங்க, அணுக்கர். அணுகிறது யார் வேலை செய்வார்களோ அணுக்கர். பெண்ணாக இருந்தாலும் அணுக்கியார். நம்ம எங்கே தேட முடியுமோ? நேராக மொழிபெயர்க்க முடியாமல் எந்த செய்யணும் நமக்கு வந்து ஏனென்றால் காரணம் என்ன சொன்னால் நம்ம வந்து மொழியிலும் ஆரம்பில்லை, வேறு ஆரம்பில்லை, இல்லை கூட மேம்போக்காக வந்து மொழிபெயர்த்து இருக்கும். அப்போ நம்ம இப்படி தான் வரும். அப்போ இப்போ எல்லாம் எங்கே தேவை சொன்னால் நம்முடைய கல்வெட்டுகள் இருக்குது. நம்ம எல்லாம் கொண்டு வந்தால் மீண்டும் ஒரு மொழியை உண்டாக்கலாம். மொழியை வந்து புதுப்பிச்சு மீண்டும் நம்ம செம்மொழியாக இருக்கணும்னு சொன்னால் நமக்கு வேண்டிய சொற்கள் அங்கே தான் இருக்குது. இது நிறைய சொற்களை வந்து நம்ம கல்வெட்டை பார்த்துட்டே போகிறோம். இதை எல்லாம் தொகுத்து தான் முடிந்த வரைக்கும் நம்ம வந்து கல்வி சொல்லுவது இதோட தலைப்பில் அப்படி நூலாக தொடர்ச்சியாக அப்படி எழுதிட்டு வரோம். இது வந்து ஒரு வகை. கோவிலுக்கு போகிறோம், கோவிலில் போய் இந்த சாமி எங்கே இருக்காருன்னு சொல்ல முடியுமா? அது உலகத்தில் இருக்கிறது வேற, கோவிலில் எந்த இடத்துல இருக்காருன்னு சொல்ல முடியுமா நம்மளால? எல்லாம் போகிறோம், கோவிலுக்கு போகிறோம், கும்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம், கர்ப்பவரம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த கல்வி மொழிபெயர்த்தோம், கர்ப்பவரம் மொழிபெயர்த்தோம். அந்த கர்ப்பவரம் சொல்ல எப்போ வந்தது?
நமக்கு தெரிந்து எந்த கல்வெட்டிலையும் கற்பகன்னு சொல்ல இல்லை. யாரோ போய் வச்சாங்க, கொண்டு வச்சாங்க, நாம் அதை மொழிபெயர்க்கிறோம். அது எப்படி போல சொன்னால் ராப்பி சேதுப்பில் எழுத தன்னுடைய இல்லை. இந்த குற்றாலத்தில் இருக்கு பார்த்தீங்களா, குற்றாலம் அருவி, அதை என்ன ஆச்சுன்னா வாட்டர் ஃபால்ஸ் சொன்னால் நம்ம நீர்வீழ்ச்சி மொழிபெயர்ச்சிட்டோம். நீர்வீழ்ச்சி நார்வீழ்ச்சி எவரையா வீழ்ச்சின்னு கேட்பாங்க. அதுபோல் அங்கே வரும் பொழுது நமக்கு அதுபோல் பல சொற்கள் மொழிபெயர்க்கும் பொழுது நம்மகிட்ட இல்லை. ஆனால் அழகாக எல்லா கல்வெட்டுகளிலும் 2 வகை இருக்கு. ஒரு வகை நம்முடைய சோழ நாடு தொண்டநாடு முழுக்க வரைக்கும் உன்னாடியை, சோழ நாடு தொண்டநாடு வரைக்கும் உன்னாடியை, சோழ நாடு தாண்டி போய் சேர நாட்டிலையும் பாண்டி நாட்டிலும் ஒன்று அகநாடிகை. இந்த சொல்லத்தோட சொல்ல இல்லை, உன்னாடியே அகநாடிகை சொல்லதான் இருக்கு. இப்படி நூற்றுக்கணக்கான சொல்ல பார்த்துட்டே இருக்கிறோம். கோவில் போகணும்னு சொன்னால் பிரதமர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிரதம சஷ்டி என்னென்னோ சொல்கிறோம். அஷ்டமி ஆகாது, நவமி ஆகாது. அவசியம் யாருக்காவது தெரியுமா? அஷ்டமி நவமி யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அப்போ எங்கே இருக்குது? எழுதவங்க பரப்பிட்டாங்க. அதாவது நம்மளுக்கு காலத்தை கணக்கிடுவதற்காக அடிப்படை நிலவு தான், நிலவு வச்சு தான் சொல்லணும். அதுக்கு வரைமுறை தேவைமுறை உண்டு. அதை அவங்க மொழிபெயர்த்தாங்க. நம்ம ஒன்றாம் பக்கம் நம்மளுக்கு கல்வெட்டு மட்டும் இல்லை, மற்ற ஒன்று பக்கம் தான், பகுதி பகுதியாக பிடிச்சிட்டே வருது. பகுதியே போகும் 1 2 3 வந்துருக்கு. 1ஆம் பக்கம் 2ஆம் பக்கம் 3ஆம் பக்கம் போயிட்டு பொழுது அப்படி வருகிற பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லணும்னா இது எல்லாத்தையும் மொழிபெயர்க்காங்க. பிரதமா தூயின்னு மொழிபெயர்க்காங்க, கொண்டு கல்வெட்டு நினச்சிட்டோம். ஆனால் நல்ல வேலையாக சில கல்வெட்டுகளில் இந்த பக்கங்கிற சொல் வருது. இந்த பக்கம் என்பது பகுப்பு, அது வர்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் நம்ம என்ன தெரியாமையே அஷ்டமி நவமி ஆகாது சொல்லிட்டு இருக்கோம். காரணம் அஷ்டமி நவமியில் 8ஆம் மக்கள் 9ஆம் மக்களில் நிறைய கொடைகள் கொடுத்துருக்காங்க. நல்ல செய்தி செஞ்சுருக்காங்க. கல்வெட்டு சொல்கிறேன். அது பிரதமைங்கிறோட முதன்மைன்னு அர்த்தம். முதல் நாள் பிரதமான்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சொல்லிட்டு முடியாது பிரதமா, அது முதல் நாள் அர்த்தம். முதல் பக்கம் அது 2 வரை, தேய்வர முதல் பக்கம், வடவர முதல் பக்கம், 2 பக்கம். அப்போ சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லா வீட்டும் நம்ம தெரிவிச்சிருக்கோம். நம்ம எல்லா வீட்டும் மறந்துட்டு போயிட்டே இருக்கோம். அப்போ கோவில் சொன்னால் மொழியுடைய ரியாலிட்டி போடும். 1 வாழ்நிலையில் என்னென்னலாம் பயன்படுத்தினார்களோ அதுக்கு ஒரு சான்றுகள் உள்ளே இருக்குது. ஏன்னா அவருடைய மொழியில் என்னென்ன சொற்கள் இருந்ததோ அது பலவற்றை போயிட்டே இருக்குது. இப்போ இவற்றையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்றால் ஆழ்வாராய்ச்சி நம்முடைய காலத்துக்கு முன்னாடி கொண்டு போயிட்டு இருந்தாலும் நம்முடைய மொழியினுடைய வளத்தை கொண்டு வரதுக்கு இருக்கும். அப்படி அது எல்லாம் அடிப்படையாக வைத்து கொடு பலவத்தை அப்படி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ எதுவுமே சொல்லுன்னா இப்போ ஒன்றும் இல்லைப்பா, காப்பி எடுக்கிறோம். இப்போ ஜெராக்ஸ் காப்பி, ஜெராக்ஸுக்கு அர்த்தம் தெரியாது, காப்பிக்கு அர்த்தம் தெரியாது. நம்ம யாராவது சொல்கிறோம் காப்பி யாராவது சொல்கிறோமா, படிக்க எத்தனை வேணுமே அப்படி சொல்லு இல்லையா. செம்மியன் மாதிரின்னு ஒரு அம்மா, செம்பியன் மாதிரின்னு ஒரு அம்மா கேள்விப்பட்டிருக்கீங்க. கண்ணாதிபதி மனைவி, ராஜாவுடைய பாட்டி. அந்த அம்மா ஒரு நல்லா செஞ்சாங்க. நம்மளை போய் இல்லாமல் எல்லா கோயிலும் அழைச்சிட்டு, நீ பல கோயில் பார்த்தீங்கன்னா கோயில்களை பார்த்து கீழே வந்து கல்வெட்டுக்களை எடுத்து கிடக்கும், வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா போய் தேர்த்து வச்சு போட்டுரும். ஆனால் அந்த அம்மா ஒன்று செஞ்சாங்கன்னு சொன்னால் அது பகைவனுடைய கல்வெட்டாக இருந்தாலும் தன்னுடைய அரசுடைய கல்வெட்டாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கோயில் வந்து சீரமைக்கிற பொழுது கல்வெட்டை முடிச்சு அப்படி படி எடுத்துக்கிட்டாங்க. படி எடுத்துக்கிட்டு இந்த கோயிலை கட்டி முடிச்சாங்க. கட்டி முடிச்சு அந்த கோயிலை விட்டு அப்படியே எழுதிக்கிறாங்க. அப்படி எழுதிக்கிறப்போ நம்ம சொல்ல ஆராய்ச்சி ஆனாங்க வந்துட்டோம், எழுத்து வேற மாதிரி இருக்குது போலியுமோ. ஆனால் அந்த அம்மா என்ன செய்யணும், அதுக்கு வரைக்கும் இதுவும் ஒரு கற்படி என்று அந்த கல்வெட்டை முழுசாக எழுதிட்டு கீழே வந்து இந்த பழைய கல் தவிர்த்துட்டு சொல்கிறாங்க. இவ்வாசம் எழுதிக்கிற கல் தவிர்க்கப்பட்டது. அப்போ படி என்ற சொல்ல எங்கே வந்தது? இது ஒரு அதே மாதிரி குற்றாலத்தை பார்த்தீங்கன்னா வட்டம் எடுத்தா இருந்தது, படிக்க தெரியல. இந்த எழுத்து வட்டமாக இருந்தாலும் தமிழாக படி எடுத்து அந்த படியில் இன்னும் நிறைய சொற்கள் படி எடுத்து வரும்பொழுது நம்ம வாழ்நாளில் இன்னைக்கு என்ன பயன்படுத்துகிற அத்தனை சொற்களுக்கும் இந்த சொற்களை வைத்து கொண்டு தான் புதுசு புதுசாக சொற்கள் பிடிக்கும். கிம்மில் சங்கர் ஒருத்தர் பழைய வடகொரிய அதிபர் அவர் சொல்லுவார், நம்முடைய மொழியில் பல சொற்களாக நடந்துருச்சு, மொழி முதல்ல சீர்திருத்தம் பண்ண வேணும். அதை பண்ணுறது என்ன சொன்னால் ஒரு சொல்ல எடுத்துங்க, இது என்ன சொல்ல பாரு, கொரியை சொல்றது அப்படியே பயன்படுத்து, சப்பானியை சொல்ல சில சொல்ல இருந்ததுன்னா அதுக்கு என்ன தமிழ் மொழி இருக்காது பாரு, இல்லை என்றால் நம்முடைய மூலக்கூறை ரூட் அதில் எடுத்து மொழிபெயர்த்து கொள்வாங்க. அப்படி கொண்டு வந்து நிறையா இருக்குது. இப்போ இந்த சொற்கள்லாம் வைத்துக்கொண்டு நம்ம கோயிலை ப்ரொஃபஸர் பண்ணுறாங்க, எழுந்தர்கள் இருக்குது, எல்லாவற்றையும் இருக்குது. இப்படி ஒவ்வொரு சொற்களும் சொல்லிகிட்டே போகணும்னு சொன்னால் நூற்றுக்கணக்கான சொற்களை வீடு கொண்டு வந்து நம்ம அறிவுப்படுத்தினால் நம்முடைய மொழியினுடைய தேவையை வரும். இது அடிப்படையாக வைத்துக் கொண்டு புதுசாக மொழி இருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து எல்லா வீட்டிலும் ஸ்டெபிலைசர் இருக்கா இல்லையா? அதுக்கு யாராவது தமிழை சட்டம் முடியுமா? தமிழை சொல்லுமா? நம்ம கொண்டு வரணும். கொண்டு வரணும் போது சொற்சுருக்கம் இருக்கணும், பொருள் முழுக்க வேண்டும். இதை நம்ம கொண்டு வரும்போது என்ன சொல்லலாம்? ஸ்டெபிலைசர் அதனுடைய பணி என்ன? குறைச்சா கூட்டுது, கூட்டினா குறைச்சி சமயப்படுத்துது. சமணின்னு வைங்களேன், சமன் செய்யும் சீர்தூக்கு போல அங்கே போகிறோம். இப்போ சமன் என்பது இருக்கு, இப்போ சமணி இல்லையா? இப்படி ஒவ்வொரு சொற்களையும் இந்த சொற்கள் நம்முடைய கல்வெட்டுக்கு இருக்கிறதெல்லாம் கொண்டு எடுத்துக்கிறோம். நீ புதிதாக அறிவியலுக்கு ஏற்ற மாதிரி இந்த சொற்கள் உண்டாகிறோம்.
இப்போ வீட்டில் ரிமோட் இல்லாமல் இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் ரிமோட், இந்த ஏசிக்கு ரிமோட்டு, டிவிக்கு ரிமோட்டு, எல்லாத்துக்கும் ரிமோட். அது தமிழில் சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டோம். நம்ம உண்டாக்கலாம். ரிமோட்னா என்ன அர்த்தம்? சேர்னு ஒரு சொல்றது. சேனோ சேனு தொலைவுன்னு அர்த்தம். சேனிக்கு அது சொல்லுவோம் சேனி. ஆட்டோ ரிக்ஷா ஆட்டோ சரி இல்லையாம்மா சேனி. இது வந்து சொற்கள் நூற்றுக்கான சொற்கள் உருவாக்குவதற்கு நம்முடைய மொழி பயன்படும். ஏற்கனவே வந்து வழக்கில் ஆழ்வியில் நம்முடைய தேவையை நிறைவு செய்வதற்காக பல சொற்கள் கல்வெட்டில் இருக்குது. அவற்றை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்முடைய மொழியை நம்முடைய தேவைக்கு புதுக்கிறோம். புதியவர்களுக்கு இந்த சொற்களுக்கு வேற்றுரை வைத்துக்கொண்டு அடிப்படையை வைத்துக்கொண்டு மேலும் பெருப்போம். இதையெல்லாம் செய்வதற்கு தான் இந்த கல்வி சொல்கின்ற தலைப்பில் முடிந்த வரைக்கும் கொண்டு போகிறேன். இதை என்றைக்காவது தமிழை விடுக்கும். எங்கள் ஊரில் சொல்லுவோம், பழைய காலத்தில் இப்பொழுதெல்லாம் மாறி போச்சு. காலையில் வந்து மார்கழி மாதத்தில் சங்கு ஊதுவாங்க. என்ன சொல்லணும்னா, நான் ஊழல் சங்கம் ஊதுறேன், விடிய போட்டிட்டுமாங்க. அதுபோல் நான் சொல்லிவிட்டை எழுதி போடுகின்றேன். எந்தே ஒரு தமிழகம் விழிக்கும் அன்றைக்கு பயன்படுத்துவதில் என்னுடைய தொடர்பாக வந்து ஒரு 2 நூல் அப்படி வந்துருக்கு, 3வது வந்துட்டு என்னென்ன சொற்கள் இருக்கோ வழக்குக்கு தேவையோ இவற்றையெல்லாம் வந்து கல்வி சொல்கின்ற தலைப்பில் கொண்டு வந்துட்டு இருக்கேன். இதுக்கு மக்கள் ஆதரவு வேண்டும்.